ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் அறிவான் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவர் சஸ்பெண்ட் முடிஞ்சு அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பார். நெய்வேலியில் ஜாயின் பண்ணியிருப்பார். நெய்வேலியில் தொடர்ந்து 3 கொலைகள் நடக்கும். மர்மமான முறையில் கொலைகள் நடக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய காதலையும் கொலை செய்ய பிளான் பண்ணியிருப்பான். ஹீரோயினையும் துரத்துவான். இப்போ இறுதியில் இந்த 3 கொலையை செஞ்சதை யாரு, அதை எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, எதற்காக ஹீரோனையும் கொலையாளி கொலை பண்ண துரத்தணும், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக போலீஸ் கெட்டப்புக்கு கனகச்சிதமாக பொருந்துறாரு. அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். கடைசி கிளைமேக்ஸில் செம்மையான ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. கொலையாளி யார் அப்படிங்கிறது ட்விஸ்ட்டோடு அப்படியே காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருக்குது. யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருக்குது. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ப்ரொபோசல்லாம் ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரியே நிறையா படங்கள், இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்ல, கிரைம் படம்ல நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதே ரீதியில் கதை இருந்தாலும் இவர் விசாரிக்கிற விதம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்க்க நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ்க்கு நல்லா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லன் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக வரும். இந்த கொலைகள் செஞ்சவங்க ஒரு 2 பேர் அவங்களுடைய பிளாஷ்பேக்னால அழுத்தமாக இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் இவங்க கொலை செஞ்சுருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போதே நம்மளை அப்படியே மிடுக்கிட வைக்கிறாங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் பிஜிஎம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிக்கெல்லாம் இது மாதிரி பிஜிஎம் தான் கொஞ்சம் கை கொடுக்கும். கொஞ்சம் சுமாரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி தூக்கியிருக்கலாம். டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கல. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதேமாரி படத்தில் ஒரு சில லாஜிக் நிரல இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ்